சமீஇல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி 3 வசனங்களை ஓதுறாரோ அவருக்காக மாலை வரைக்கும் பாவ மன்னிப்பு கேட்கிறதுக்காக அல்லாஹ் 70,000 வானவர்களை நியமிக்கிறான். அன்னைக்கு அவர் இறந்துட்டா அவர் ஒரு ஷஹீதாக தியாகியாக மரணிக்கிறார். யார் மாலையில இதை ஓதுறாரோ அவருக்கும் இதே மாதிரி நன்மை உண்டு. காலை வரைக்கும் 70,000 வானவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்வாங்க. அந்த ராத்திரியில அவர் இறந்துட்டா அவரும் ஒரு ஷஹீதாகவே மரணிப்பார். சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நாம செய்ய வேண்டியது ரொம்ப சின்ன அமல், வெறும் சில நிமிடங்கள் தான் ஆகும். ஆனா அதுக்காக அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற பரிசு எவ்வளவு பெருசு. 1-2 பேர் இல்ல, 70,000 மலக்குகள் நமக்காக துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இந்த அடியானை மன்னிச்சிடு, இவர் மேல கருணை காட்டு, இவரை உன்னோட பாதுகாப்புல வெச்சுக்கோ அப்படின்னு நமக்காக பரிந்து பேசுறாங்க. தினமும் காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு உலக வேலைகள்ல மூழ்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 வசனங்களை ஓதுறதை ஒரு பழக்கமாக்கிக்கிட்டா மாலை வரைக்கும் நாம் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலையும் மலக்குகளின் பிரார்த்தனையிலையும் இருப்போம். அதே மாதிரி மாலையில அல்லது ஈஷாவுக்கு பிறகு ஓதினா அடுத்த நாள் காலை வரைக்கும் அந்த பாதுகாப்பு நீடிக்கும். இது வெறும் பாதுகாப்பு இல்ல, இது ஒரு ஆன்மீக கவசம். ஷைத்தானோட தீய எண்ணங்கள்ல இருந்தும் தேவையில்லாத கவலைகள்ல இருந்தும் நம்மள பாதுகாக்கிற ஒரு அருமருந்து.